ஹாய் ஹலோ இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா. இன்றைக்கி எங்கள் வீட்டில் மீன் குழம்பு, அப்புறமேட்டு ஒயிட் சாப்பாடு. நாங்கள் அடிக்கடி வந்துட்டு மீனில் எடுத்து குழம்பு வைப்போம். இந்த வாட்டி என்னான்னு தெரியல, நாங்கள் மீனே எடுக்கிறதுக்கு கம்மி பண்ணிட்டோம். சிக்கனும் எடுக்க மாட்டோம், எப்பயாச்சும் தான். அப்புறமேட்டு அக்கா இடையில வந்துட்டு மீன் மேக்கரி வந்துட்டு சில்லி மாதிரி போடுவாங்க, அதுதான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு ஜீவா என்னமோ ஒரு ஸ்நாக்ஸ் கொடுத்துட்டு போனால் அது பேர் என்னன்னு தெரியல. இன்றைக்கின்னு பார்த்து எங்கள் மொட்டை மாடியில் அவ்வளோ வெயில், கால் வச்சா கூட சுடுற அளவுக்கு பயங்கரமான வெயிலாக இருந்துச்சு. அப்புறமேட்டு சில்லி போடுறது ரெடி பண்ணிக்கிட்டோம். எங்கள் அம்மா எல்லாம் பசி எடுத்துடுச்சு, ஏன்னா மணி 2 மணி ஆயிடுச்சா. நாங்கள் லேட்டாக தான் சமைச்சோம், அதனால் எல்லாருமே கொலை பசியில் இருக்கிறோம். எங்கள் அம்மா வந்து எப்போதாடி நீங்களாம் செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயும் இங்கேயும் சுற்றிட்டே இருந்தாங்க. அப்புறமேட்டு ஒரு வழியாக எல்லாத்தையும் கொண்டு கீழே வச்சுட்டு எங்கள் அம்மாக்கெல்லாம் சாப்பாடு போட்டோம். இது வந்துட்டு இந்த சாப்பாடு ஜீவா சாப்பிட்டா மிச்ச சாப்பாடு. இவன் சாப்பிட்டது மிச்ச சாப்பாடு சாப்பிட்டே நான் ஒரு சுற்றி ஏறிட்டேன். ஏன்னா இவன் நிறைய போடுவான், ஆனால் சாப்பிட மாட்டான். அப்புறமேட்டு அது நான் சாப்பிட வேண்டியதாக இருக்கும், ஏன்னா எனக்கு தூக்கி போகிறதுக்கு மனசு வராது. அதனால தான் அதுக்கு வந்துட்டு அச்சு என்னை உட்கார வச்சுட்டு கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கிறா, இவளால் தான் சாப்பாடே காலி ஆகுது அப்படின்ட்டு. அப்புறமேட்டு ஈவினிங் டீயெல்லாம் குளிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு எப்பயும் போல் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டோம். நான் ரீல்ஸ் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு வச்சுருந்தேன். அச்சு வந்துட்டு நான் ஆச்சரியமாக என்ன தான் பண்ணுறான், அங்கேயும் நடந்துகிட்டே இருக்கிறான்னு சொல்லி இப்போ பாருங்க ஓடி வருவான், என்ன தான் பண்ணுறான் அப்படின்ட்டு. இவளும் குளிக்கவே இல்லை, இவ்வளோ நேரமாக நாங்கள்லாம் யாருமே குளிக்காமல் சுற்றிட்டு தான் இருந்தோம். இப்போ தான் குளித்தோம். நீங்களாம் என்ன பண்ணுறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை, see you.